And in the படத்தை வந்து ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க தான் இங்க வந்து they producing the film here, they distributing it here. Already ஜவான் அதுக்கப்புறமா மஞ்சுமல் பாய்ஸ் அத வந்து அவங்க தான் பண்ணாங்க, இங்க தமிழ்ல வந்து ரிலீஸ் பண்ணது அவங்க தான். ஸோ இது ஹோப்ஃபுல்லி their third successful film in தமிழ் அப்படின்னு நம்புவோம். படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக we have the team. முதல்ல வந்து படத்துடைய ஒன் முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்க ரஞ்சித் வேலாயுதம் அவர்களே அன்போடு மேலே கிடைக்கும். சார் ப்ளீஸ் பிகின். வணக்கம், என்னோட பேர் ரஞ்சித் வேலாயுதன். நான் தமிழ் வந்து முதல்ல பண்ண படம் வந்து கௌதம் சாரோட விண்ணை தாண்டி வருவாயா, அதில் ஜெரின்னு ஒரு கேரக்டர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். பட் ஓகே, ஹியர் வி ஆர் ஃபார் பனி. அஃப்கோர்ஸ் ஜோஜு ஜோஸ் இவ்வளோ பெரிய ஆக்டர் நவ் இன் மலையாளம். அவரோட முதல் படம் டைரக்ஷன், அதில் ஒரு பார்ட் ஐ பிளேட் எ கமிஷனர் and thank you very much அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதில்ல. ஸோ படம் பார்த்துருக்கு நீங்கள் எல்லாம். ஸோ genuinely like it's a good movie because in Kerala also it's almost 4 weeks running super hit now. So okay, please support us. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். So we need all your support. Thank you very much. ஏதாவது கேள்வி கேட்டா okay, we can தெரியாது you can ask something, no? Okay, fine. Thank you very much. Yeah, after that then. Okay, thank you. Thanks. Actress Abhaya Hiramaai அவர்களே என்னோட பேச அழைக்கிறோம். Good evening everyone, and such a pleasure to be here in Chennai for a Pani movie. Pani is all about Joju George and team. And in the interval everyone came and said like the movie is good and we are doing good, and it's new for us because we were in Kerala playing it for 4 weeks. We are getting good response. We didn't expect. Yes, that's the thing, we didn't expect. We are like, you know, yeah, it will be good. Yes, that's the way we expected. But when we came out for the interval, everyone came and said it's so good. So it's so happy for us as a team, as Pani coming on theaters on November 22. So please watch. Please tell everyone it's coming on November 22nd. So thank you for this role, Joju, and thank you for coming. Thanks. Thank you so much, ma'am. So அடுத்தபடியாக ஜூனிஸ் அவர்கள், ஒரு கதையில எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோ இருந்தாலும் ஈக்குவலண்டான வில்லன் இல்ல அப்படின்னா ஐ திங்க் தட் வில் நாட் சப்போர்ட் தி ஸ்டோரி. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரி 2 வில்லன்ஸ் இருக்காங்க. தட் அந்த வில்லன் ரோல்ஸை பிளே பண்ணிருக்கிற ஜூனிஸ் அண்ட் சாகர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அதை கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் த பிரஸ் இட் செல்ஃப் ஹஸ் செட். ஸோ ஜூனிஸ், ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜுனைஸ் இல்லை, ജുനൈസ്. ഓക്കെ, എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും, പക്ഷെ പേസക്കൂടാ കൊഞ്ചം ബുദ്ധിമുട്ട് ഇருக்கு. സോ പണി ഈസ് മൈ ഡെബ്യൂ മൂവി. അപ്പോൾ കേരളയിൽ ഇപ്പോഴും 5th വീക്കിലും സൂപ്പർ ഹിറ്റ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുക. യെസ്റ്റർഡേ ഓൾസോ പണി വന്ന് കേരളയിൽ ഹൗസ്ഫുൾ ഷോസ് ഇപ്പോഴും നിറയെ ഇருக்கு. അപ്പോൾ ഞാൻ എന്തെല്ലോ പറയുന്നത് എനിക്കൊന്നും മനസ്സിലാവില്ല. അപ്പോൾ ചോദിച്ച താങ്ക് യു. എല്ലാവരും 22-ാം തീയതി പണി போயிட்டு தியேட்டர்ல வாட்ச் செய்ய. தேங்க் யூ ஆல். பேசணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். யுவர் ஃபிலிம்ஸ் இட்செல்ஃப் ஸ்போக், அது எங்களுக்கு எல்லாமே கன்வே பண்ணிருச்சு. தேங்க் யூ ஸோ மச். எஸ், ஸோ அடுத்தபடியாக we have சாகர், another interesting character play பண்ணிருக்கீங்க. ப்ளீஸ், over to you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும், ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிடணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டீம் எல்லாரும். இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடிச்ச போது நிறைய பேர் வந்துட்டு இந்த ஜோஜு சாரோட சினிமா நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கேரளாவில் இந்த 4th வீக் ஃபுல்லா சக்சஸ் ஆகி போட்டு இருக்கு. இங்கேயும் உங்களோட ட்ரூ லவ் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங். நிறைய பேசுறதுக்கு ஆசை இருக்கு, പക്ഷേ இவ்வளோ கம்மி பண்ணதுக்கு எனக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். Okay. So now we have actress Abhinaya. For her, we'll have the translator to speak instead of her. Yes.
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொன்ன மாதிரி ஜோஜோ சாரோட முதல் டிரெக்டோரியல் டெபியூ தான் இந்த மூவி. நான் ஜோஜோ சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க இந்த பெக்குலியர் கேரக்டருக்காக. ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நிறைய பேசணும்னு இருக்கு, ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன். இப்போ ஜோஜோ சார் அவரோட டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து ஜோஜோ சார், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு. ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஸோ அவர் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணார். ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜோ சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவரோட அசிஸ்டண்ட், டிரெக்டர்ஸ் சஃபர், சந்தீப், ஜெயன், ஸோ இவங்க 3 பேரையும் நான் எடுத்தே சொல்லலாம். அவர் தான், எனக்கு வந்து மலையாளம் தெரியாது. ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ், இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. கேரளாவில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸோ என்னோட பிரதர் தான் இந்த ஸ்கிரிப்ட் முதல்ல படித்தாங்க. ஸோ அவங்க தான் சொன்னாங்க இதை நீ கண்டிப்பாக பண்ணணும், ஏன்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அப்படி தான் நான் இந்த மூவிக்கு வந்தேன். ஸோ தேங்க்யூ அண்ணாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவர் தான் சொன்னார் கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு. ஸோ இது வந்து நான் இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லார்கிட்டையும் சொல்லணும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவி இல்லை, இது வந்து என்னோட 5th மலையாளம் மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கண்டிப்பாக மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எஸ், அடுத்தபடியாக we have ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படங்கள்ல we've seen him, we enjoyed his acting. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவருடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் மூவி, டிரெக்டரா அறிமுகமான முதல் படத்துல இவ்வளவு ஒரு சூப்பரான ஒர்க் கொடுத்திருக்காரு அப்படின்ற வேர்ட்ஸ் தான் நம்ம எல்லாருடைய மவுத்ல இருந்து வருது. ஸோ we very happy for you sir. Thank you so much for this brilliance in your direction as well as acting. Please வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. வந்தவரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லுவார் இல்லை, இப்படிதானே? அது அது நம்பி வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தமிழில். இப்போ டிரெக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரிலீஸ் பண்ணோம், நல்லாயிருக்கும், நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம், இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ எப்படி இருக்கு நீங்கள் பார்த்துட்டு? தேங்க்யூ. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும், ஆனால் நிறைய டயலாக் போர்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இங்கே ஒர்க் அவுட் ஆகுமோன்னு ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடைச்சாச்சு, பிடிச்சிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 2 இயராக ஆக்டிங் எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் பண்ணிட்டேன். ஆனால் அது பெரிய டிலே ஆகிப்போச்சு. 2 இயராக ஆகணும் ஒரிக்கல் கூட நினைக்கல. ஆனால் அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு. ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு, ஹிட் ஆச்சு. இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த படமாக அவ்வளோ ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதான் இதோட ரிசல்ட்டு. என்னோட டீம் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. இந்த இங்கே இருக்கிறவரும் இங்கே வராதவருங்க இருக்கு, எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. தமிழ் வந்து மணி சார், கமல் சார், கார்த்திக் சுப்ராஜ், விக்ரம் சார், நிறைய அவர் எல்லாரும் இந்த படம், சந்தோஷ் நாராயணன் சார், எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது. காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டாரு. இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார். தக் லைஃப் ஷூட்டிங் இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே தான் இருந்தார். இங்கிருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. இது முதல் வாட்டி கார்த்தி தான் போஸ்ட் போட்டேன். இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன். அவரு கொடுத்த அந்த தைரியம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு.
நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது. நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன். நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ ஹாப்பி. நீங்கள் பார்த்த எல்லாருமே உங்களுக்கு முடிஞ்சபடி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும். இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது, நாங்கள் இந்த சினிமா தான் லைஃபு, வேறு எதுவுமே பற்றியும் யோசிக்கல. இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க. வேற என்ன கேள்வி கேட்டால் நான் சொல்லலாம். உங்கள் உட்காருது. தேங்க்யூ. இல்லை சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஷூட்டிங்க்கு ஒரு வரும்போது எல்லாருமே அபிநயா வருது. அப்போ கொஞ்சம் அதிகம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாரு எல்லாருமே. வந்து எங்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க சொல்லுங்க சார். சொன்னாரு, சி ஐ நார்மல் பர்சன், அந்தபடியே பிஹேவ் பண்ணிடுங்க, ஸ்ட்ரெயிட்டா போல்டா சொல்லிட்டேன். அப்போ இருந்த எல்லாருமே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா பண்ணிது. எப்பவுமே வந்து தமிழ் படத்துல நம்ம தமிழ் போலீஸை வந்து கொஞ்சம் மட்டன் தான் காட்டுவாங்க. இதுலயும் வந்து மலையாள போலீஸை வந்து அப்படிதான் காட்டியிருக்கீங்க. ஏன்னா எல்லாராலையும் வந்து பார்க்க முடியல ஒரு 2 ஹீரோ வில்லன்களை, ஆனா வந்து போலீஸ்காரனுக்கு பிடிக்கவே முடியல. கடைசி அவங்களா போய் சரண்டர் பண்ணி காட்டியிருக்கீங்க. ஏன், என்ன காரணம்? என்னன்னா, இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் கொமர்ஷியல் சினிமா தான், அவ்வளவுதான். அது சினிமா எஸ்தெட்டிக்ஸில் பண்ணலாம்னு நினைச்சு பண்றது. இப்போ 3 நாள் ஸ்டோரி தான் இதோட. 3 days ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதில் இதுதான் முடியும்னு நானே நினச்சிட்டேன். அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் 3 days. அதில் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கு. அதில் அப்படி தான் நடக்கும்னு நினச்சி பண்ணிட்டேன். இது சரியானு சொல்லலை, இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. ஒரு படத்துக்கு தேவையான மாதிரி ஏதாவது போனோம்ல, முடிக்கணும்ல, அப்புறம் யோசிச்சு பண்ணது. இதுதான் நம்மோட பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் பண்ணால் கண்டிப்பாக முடியும், இதை விட நல்லதாக இந்த படம் பண்ண முடியும். இதுதான் நம்ம லிமிட்டேஷன். சார் அப்புறம் சார் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி திங்க் பண்ணி சார்? கிளைமேக்ஸ் இருக்கு இல்லையா படத்தில், அந்த கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்களா, இல்லை வேற கிளைமேக்ஸ்? நிறைய யோசனை போயிருந்துச்சு. இந்த செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணும்போது நிறைய யோசனை போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இது டிசிஷன் பண்ணிட்டேன், இதா இருக்கணும். அந்த விஷுவல் மனசில் வந்ததுனால அது முடிச்சிட்டேன். இல்ல சார் இது எத்தனை நாள்ல ஷூட் பண்ணீங்க? எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு சார்? இல்ல இது நான் 100 days ஷூட் போயிட்டேன். டைரக்டர் சார், ஏன்னா இந்த சிங் சவுண்டு படம், இது சிங் சவுண்ட்ல தான் பண்ணியிருக்குது. அதனால எல்லாமே வெளியிடும். அப்போ நம்ம ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் புதுசு எல்லாமே வந்து ஒரு 40+ நியூ ஆர்டிஸ்ட், அதனால டைம் ஜாஸ்தியாக எடுத்துட்டேன். ஆனால் புது ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால பட்ஜெட் எதுவுமே கம்மி பண்ணல, எல்லாமே வந்து அந்த லெவலுக்கு போயிருக்கு. சார் நீங்கள் வந்து டைரக்டரு, நடிகர், அதாவது நடிகராக இருக்கும்போது நீங்கள் போயிட்டே இருப்பீங்க, டைரக்டும் போது இந்த இருக்கேன், டைரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பீங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனில் வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ மூச்சு விடுற சீன் கூட வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக யோசிச்சு பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். என்ன சொல்லுது, பொழைச்சு போனோம்ல, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எங்கே உட்கார முடியாது. அது நம்ம படம் பண்ணுறது எல்லாமே வந்து என்ஜாய்மெண்ட் தான். ஆனால் இது எல்லாமே என் லைஃப்பில் வந்து இது ஒரு சர்வைவல் மோடில் இருக்கும். நல்லபடியாக பண்ணால் இங்கே நல்லபடியாக நிற்க முடியும், வேற எதுவும் பேக்கப் கிடையாது. அது அந்த மாதிரி அப்போ நம்ம பெஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருப்போம் எப்பவுமே, அதுதான் சீக்ரெட். சார் ஜார்ஜ் சார் இங்க ஒரு கொஸ்டின் சார். இப்போ 2 போர்ட்ஃபோலியோ நீங்க இந்த படத்துல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஒன்னு கிரிங்கிற கேரக்டர், இன்னொன்னு ஆஸ் அ டைரக்டர். இன்னொரு எஸ்டிமேஷன் அண்ட் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், ஹூ வாஸ் அ வின்னர், த ஆக்டர் ஆர் த டைரக்டர்? 100% டைரக்டர் தான் வின்னர். Yes. Last question. டைரக்டரோட ஆர்ட் தான் சினிமா. சார் ஒரு நிமிஷம்.
தமிழ்ல ஐயோ எல்லாரும் வச்சு டைரக்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. கிரிச்சேட்டா எஸ் எல்லாருமே சூப்பர் தான். டைரக்டர் கிரிச்சேட்டா இந்த பக்கம் பார்க்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா தலை தான் ரேசிங்கில் பயங்கரமாக ஓட்டுவார் காரு. ஆனால் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் பயங்கரமாக மிரட்டி எல்லா இடத்துலையும் சர்வசன் திருப்பிருக்கீங்க. ஸோ அது எப்படி ப்ராக்டிஸ்? ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்ஜூர் கால் இதுவாக இருந்தது வேறு. அவருக்கு ப்ராக்டிஸ் எதுவுமே வேண்டாம், அப்படியே ஓட்டிட்டு இருக்கும். அவர் ரொம்ப ஸ்பீடு, ஆனால் ரொம்ப சேஃப்டியாக ஓட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி டிரைவர் அவர் நல்லா ஓடும். இருக்காங்க, டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்க. சரி, கேன் ஆஸ்க். சார் கொஸ்டின் தமிழ்ல ஆமாம், இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன், கன்னடா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலாட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோக்காக எழுந்துடலாம், ஒரு குரூப் பிக்சர். இந்த ஹாலில் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக நாங்கள் பிளான் பண்ணுங்க. வேற எதுவும் இல்லை. யார் கூட ஒரு போஸ்டர் கூட வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுக்கு கம்பல் பண்ணல. அப்போது உங்களை நீங்கள் உங்களால் முடிஞ்ச விதி சப்போர்ட் பண்ணிடணும். அதுதான் ஒரு வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. பண்ணுவோம்ல. எஸ், ஒரு பிக்சர், ஒரு குரூப் பிக்சர். வீடியோக்கு பின்னாடி வீடியோக்கு நோக்கணும் ப்ளீஸ். ஃப்ரண்ட்ல போட்டோகிராஃபர்ஸ் உட்காருங்க. நான் ஃப்ரண்ட்ல உட்காருங்க. ரிப்போர்ட்டர்ஸ் உட்காருங்க ப்ளீஸ். எஸ், வீடியோ ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பனி டீமுக்கும்.